ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து பட்டினித்து அடிகாலவருடைய பாடல்கள் பற்றியும் மற்றும் அவர் மனித வாழ்விற்கு அளித்த உன்னதமான பொருளையும் தத்துவத்தையும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் பாடலை பார்க்கலாம். காலை உபாதி மலம் சலமாம், அன்று கட்டுச்செய்யில் சாலவும் பாதி பசி தாகமாம், உன் சஞ்சிதமாம் மாலை உபாதி துயில் காமமாம், இவை மாற்றிவிட்டே ஆளும் முகம் தருளும் அம்பலவா என்னை ஆண்டருளே அப்படின்ட்டு பட்டினத்தாரை இறைவனிடம் வேண்டுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த பாடல் பார்க்கடலை கடைந்த போது எழுந்த ஆலகால விஷத்தை உண்டு கண்டத்துள் வைத்த நீலகண்டனே, காலையில் எழுந்தவுடனே மலமும் சலமும் கழித்தல் என்னும் கடமை உச்சி நேரத்தில் பசியும் தாகமும் வாட்டுகின்ற நேரம், மாலை நேரமானதும் உறங்குதலும் காமமும் தீர்த்தலுமாம் என்று இப்படியே மாறி மாறி என் வாழ்விலே தொழில் செய்து மாளும் என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் ஐயா என்று பட்டினத்தாரே இறைவனிடம் வேண்டுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த உலகில் பிறந்த அனைவரும் சரிதமாக பிறந்த பின் நினைவுகளால் நிரப்பப்பட்டு அந்த நினைவுகள் அழிந்து இறக்கின்றார்கள். இப்படித்தான் இங்கே வாழ்க்கை செல்கிறது. இதற்கிடையில் காலையில் மலம் கழிக்க வேண்டும், ஜலம் கழிக்க வேண்டும், 3 வேளைகளும் உணவு உண்ண வேண்டும். மறுநாள் எழுவதற்கு முன்னாள் இரவு நன்கு உறங்க வேண்டும். இரவில் காமம் என்னும் சிற்றின்பத்தில் வாழ வேண்டும். இவையெல்லாம் மாற்றி மாற்றி என் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருந்து கடைசியில் நினைவற்று போய், காமமற்று போய், உறக்கமற்று போய் நான் இறந்து போகின்றேனே இறைவா, இதற்கு ஏதேனும் ஒரு மாற்று வழி உண்டா என்று பட்டினத்தார் இறைவனிடம் கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த பாடல் நமக்கு உணர்த்துவது இதற்கான மாற்று இறைவனை சேருதல் மட்டுமே. இதற்கான மாற்று இறையருளை பெற்று இறைவனை போற்றி பாடுதல், இறைவனை பற்றி பாடிக்கொண்டே இறைவனை மட்டுமே சிந்திக்க வேண்டும் என்பதுதான். இறைவனிடம் அவருக்காகவே அவர் வேண்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. மீண்டும் பாடலை பார்க்கலாம். காலை உபாதி மலம் சலமாம், அன்று கட்டுச்செய்யில் சாலவும் பாதி பசிதாகமாம், உன் சஞ்சிதமாம் மாலை உபாதி துயில் காமமாம், இவை மாற்றிவிட்டே ஆளும் முகம் தருள் அம்பலவா என்னை ஆண்டருளே. ஓம் நமச்சிவாய.